சரியான பெண்டுன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி வரான்னு பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக ஜாம்பக்கியை வாங்கியாச்சு. இப்போ திடீர்னு பெரிய பெரிய பஸ் எல்லாம் வருது. அது டேன் எங்கே நிற்க வேண்டாம். இங்கே போகிற வழியில் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்குங்க. பழைய பொன்மடி இல்லை, பொன்மடி ஹைடெக் 3D ஷோயா. அங்கே ஒரு பெட் உருவாது, ஸ்னோ பெட் பார்க்குறதுக்கு 400 கிலோமீட்டர் தாண்டி கொழுக்கமலை போகணும்னு நினச்சேன். ஆனால் 100 கிலோமீட்டருக்குள்ளாடி அமைஞ்சது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே ரக்கட் வ்ளாக்ஸ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கன்னா மவுண்டைன்ஸ். ஸோ பொன்மடி நாங்கள் போயிட்டுருக்கோம். திரும்பவும் எப்பவும் போலவே இன்றைக்கும் லேட்டு தான். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், ரொம்ப பெரிய லேட்டெலாம் கிடையாது. ஒரு 5 hours தான். பார்த்துட்ருக்க உங்களுக்கே கடுப்போம், என்னடா இவன் எல்லா ரைடுக்குமே லேட்டாக போகிறான்னா. ஸோ மார்னிங் 5 மணிக்கு கிளம்ப வேண்டியது ஒரு 5 hours லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. ஆக்சுவலி நேற்றுக்கு சரியான மழைங்க. காலமே மழை, நைட்டு மழை. ஸோ அதை நம்பி தான் நாங்கள் களம் இறங்கினோம். ஏன்னா மழை பெய்தாச்சுன்னா இன்றைக்கி மிஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பொன்மடியில், ஹில் ஸ்டேஷனில். ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வெளியில் இறங்குனது. ஆனால் மழை இது வரைக்கும் அரைகூறு இருக்குது, லைட்டாக இருண்டு தான் இருக்குது. பெய்யாதான்னு தெரியல. ஆனால் அந்த ஹீட் இருக்குல்ல, அதோட சைடு எஃபெக்ட், மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹீட் அடிக்கும்ல, அது சரியான ஹீட்டு. அப்படி உள்ள எல்லாம் வேகுது. ரைடிங் ஜாக்கெட்டில் தான் எதுவும் போடலை. ஸோ பக்கம் தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை பெய்யாட்டி வேஸ்ட்டுங்க. பொன்மடியில் ஒன்றுமே இருக்காது, காஞ்சு போயிருக்கும். சுத்தமாக வெயில் தான் அடிக்கும் மேலே பயங்கரமாக. எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சஸும் பார்க்க முடியாது. மணி 10:30 ஆக போகுது, எதுவுமே சாப்பிடல. அரிநாடு போய் தான் ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடணும். என்னோட பழைய பொன்மடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இடம்லாம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த சேம் ஸ்பாட்டில் நான் காமிச்சிருப்பேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்ரீனாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் இருக்குங்க. இந்த வெயில் டைம்லேயும் இதெல்லாம் காயவே இல்லை. ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் எல்லாமே காஞ்சு போயிடுச்சுங்க. வீட்டில் செடியில் தண்ணி விட்டாட்டு கூட ஒரு நாளில் அதுக்கு ரொம்பவே கரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு டைப்பாகவே ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சம்மர்லாம் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சம்மருக்கு பெய்கிற அந்த இடைக்கால ஆறுதல் மாதிரி தான் இப்போ மழை பெய்யுது. அப்புறம் இந்த ரோடு வந்துருக்குல்ல, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னா ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் வருங்க. இல்லைனா நெய்யார் டேம் வரும், நடுவங்காட்டில் இருந்து போனோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா பொன்மடி. அப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் போயாச்சுன்னா அது நமக்கு தென்மலை போயாச்சுன்னா ஈஸியாகவே தென்காசி பக்கத்தில் நமக்கு போயிடலாம். தென்காசி பார்டரில் போய் அப்படி தென்காசி அட்டாச் ஆகிடலாம். குட்டிச்சல் கோட்டூர், அங்கே ஒரு எலிஃபெண்ட் காப்பகம் ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே இப்போ ஒர்க்கிங் கிடையாது நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் விசாரிக்கும் போது அங்கே யாருமே அலோவ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நிறைய யானை கிடக்குங்க, யானைகளோட காப்பகம். கடைக்குள்ளாடி போவோம், பேக்கரிக்குள்ளாடி. அந்த பேக்கரில் போய் நாங்கள் ஆளுக்கு 2 ஆரஞ்சு ஜூஸும் 2 சிக்கன் பப்ஸும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. முன்னாடி ஒரு ஹிமாலயன் போது மேபி இந்த ஹிமாலயன் பொன்மடி போகாமலும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. ஸோ இங்கே வீடெல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உண்மையிலே அந்த பாலம் கிராஸ் ஆகி வந்தது உண்மையிலே ரொம்ப பயமாக தான் அங்கே இருந்தது. ஏன்னா டெம்பரரியாக போட்ட பாலம், பைக்குக்கு மட்டும் கிராஸ் ஆகுற மாதிரி போட்டிருக்காங்க. சரியாக அள்ளு விட்டுடுச்சு. எப்படா, நல்லாவே பயந்துட்டேன். ரைடர்ஸ் போகிறாங்க, ஸோ மலைக்கு மேலே அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாதி நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம நம்பி வருவோம், இங்கே பிளாக் ஆகிடும். இங்கேலாம் வாரது இருந்த காலமே நம்ம ஒரு 7 o'clock எல்லாமே இங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் ரிலாக்ஸாக 8 o'clock கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போகலாம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு மொத்தம் 100 ரூபா ஆச்சுங்க. ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஸோ 2 பேருக்கு 80. அதுக்கப்புறம் பைக்குக்கு 20. கார் வந்தாச்சுன்னா 40 பல ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். 22 ஹேர்பின் பெண்டு, 22 இல்லைனா 21 ஹேர்பின் பெண்டு. ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் ஆப்போசிட்டில் வரவன் ஒழுங்காக வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஆப்போசிட்டில் வரவன் ரொம்ப ஸ்பீடாகிட்டு ரொம்ப ரஷ் டைமிங் பண்ணி வந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. பைக் வந்தாலும் சரி, கார் வந்தாலும் சரி, பஸ் வந்தாலும் சரி. ஸோ இங்கே நம்ம திறமையை காட்ட வேண்டிய இடம் கிடையாது இந்த இடம் ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ நேரம் இன்ஸ்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதை சார்ஜ் போட்டிருந்தேன். சரி, அப்புறம் ஹில் ஏறுறதை இப்போ கோப்ரோவில் ஷூட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோப்ரோவில் ஷூட் பண்ணுறதுக்காக சார்ஜ் போட்டேன். அப்போ சரியான ஹீட்டுங்க. மேலே போட்டிருந்த அந்த ஜாக்கெட்டை கலத்தி வச்சுட்டேன், முடியலை. அப்போது ஆக்சுவலி இப்போ நான் போட்டிருக்கிறது ரைடிங் ஜெர்சி. ஸோ நல்லாவே ப்ரீத்தபிள் தான் இது. அதனால் எனக்கு செமையாக இருக்குது. நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் மழை இருந்தது, ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் மழை இல்லை. நான் டிக்கெட் கவுண்டரில் விசாரித்தேன். ரோடு டேமேஜ். கரெக்டாக இந்த பெண்டில் தான் இப்படி டேமேஜ் ஆகணும். ஸோ இங்கே டேமேஜ் ஆனது எல்லாம் பிரேக் அடித்து
ஸ்லோவாக இறங்கி இறங்கி தான் இந்த இடம் இப்படி ஆகிருக்கும். ஏன்னா அங்கே மட்டும் டேமேஜ் ஆகணும்னா அதுதான் ரீசன். ஓ, மணி 12 ஆகுது. எல்லாம் நிறைய வண்டி திரும்ப வருது அப்படின்னா இதெல்லாம் நேரமே போயிருக்கு. மேலே காலங்காலத்தில் 9 மணிக்கே மேலே ஏறி இருக்கும். ஸோ சர்ப்ரைஸாக தான் இருக்குது கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இனி முதல் நம்ம எல்லா வீக்கும் நம்ம vlog வரும். ஸோ அந்த மாதிரி பிளானில் தான் இருக்கேன். எல்லா வீக்லேயும் ஒரு vlog போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லா சண்டேயுமே, சண்டே மட்டும்தான் லீவு நமக்கு. ஸோ அந்த எல்லா சண்டேயுமே நான் ஒரு சின்ன ட்ரிப்பு நான் போயிட்டுருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப்பு வந்து போட வேண்டியதான். போனால் 2 மாதம் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்து ஸோ ட்ரிப் எதுவுமே போகலை. ஸோ இப்போவும் அப்படி தான், பட்ஜெட் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி ட்ரிப் வந்திருக்கேன். காது லைட்டு அடைக்குது ஹில் ஏற ஏற. அது எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையாக எல்லாருக்கும் இருக்குமா? ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹில் ஏறும்போது காது அடைக்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. காது அடைக்குது, ஓப்பன் ஆகுது. இதை பாருங்கள், ரோட்டில் அந்த ஈரம் கூட இன்னும் காயில்லை. ஏன் காயிலன்னு தெரியுமா? இங்கே வெயில் அடி படுறதுக்கு மத்தியானம் ஆகும். ஸோ இவ்வளோ மரங்கள் நிற்கி, இங்கே பாருங்கள், குடம் மாதிரி மரங்களாக நிற்கி. இப்படி நிற்கிற இடத்துல எப்படி வெயில் அடிக்க கீழப்படும்? ஸோ அதனால தான் அந்த ரோடு இன்னும் ஈரத்தன்மை இன்னும் அப்படி காயாமல் இருக்குது. டேஞ்சர் சூன், கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட். இங்கே நிறைய குரங்கு இருக்குங்க, நிறைய குரங்கு இருக்குது. ஸோ மேலே இருந்து ஒரு வண்டி வருது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஏற முடியாது, நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போகணும். அனிமல் கிராசிங், ஸ்பீட் லிமிட் 30 கிலோமீட்டர். எல்லார வண்டி மாதிரி நம்ம வண்டி வளையாது, லாரி வளைக்கிற இடம் வேணும். அப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம பைக்கில். ஓ, சரியான பெண்டுன்னு நினைக்கேன். அவன் எப்படி வரான்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்து தான் வண்டி வளைக்கிறான். இப்படி தாங்க வளைக்க முடியும். பெண்டு ரொம்ப பெண்டாக இருக்குங்க. கொடைக்கானல் பெண்டு கூட இந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. பொன்முடி பெண்டு கொஞ்சம் பயங்கரமான பெண்டு தான். ஸ்பீடு நல்லா ஸ்பீடாக வரானும் பைத்தியக்காரனும். எவ்வளோ ஸ்லோவாக வரணுமோ அவ்வளோ ஸ்லோவாக வரணும் இந்த இடத்துக்குலாம். இங்கெல்லாம் அவங்க உன்னுடைய டேலண்ட்டை காமிக்கக்கூடாது. டேலண்ட்டை காமிக்கிறோன்னா நம்ம அஜித் மாதிரி ரேஸில் ஓட்டி காமிரு ட்ராக்கில். பெண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ 10 பெண்டு கிராஸ் ஆகிருக்கு, இன்னும் 12 இருக்குது. ரைட் சைடு பெண்டு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். அந்த லெஃப்ட் சைடு பெண்டு தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இங்கே தண்ணியே இல்லையே. கல்யாணா அந்த சின்ன குட்டி அருவியில் கொஞ்சமாவது தண்ணி பாயும். வின்டர் டைமோட தண்ணி பாயும், சம்மரில் சுத்தமாக இல்லை. ஜஸ்ட் ஏதோ நூல் மாதிரி வந்துட்டுருக்கு. திரும்பவும் காது அடைக்குது திறக்குது, அடைக்குது திறக்குது. சரியான பெண்ட். லைட்டாக ஒரு சில்லுன்னு இருக்குது. போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஏன்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து சம்மர், செகண்ட் ரீசன் வந்து சம்மர் தான். ஸோ ரைடர் போகிறாங்க, ஃபுல்லாக டாப் பாக்ஸு ஃபுல் சூட்டில் போகிறாங்க. நல்லா ஜாக்கெட் மட்டும் போடலன்னு நினைக்கிறேன், ரைடிங் ஜாக்கெட். மற்றபடி எல்லா டாப் பாக்ஸு, ராக்ஸு எல்லாமே பயணியர் எல்லாமே செட் பண்ணியிருக்கு. மெனட்டோர் கோ ஸ்லோ, நல்ல ஸ்லோவாக தான் போகும். அந்த செகண்ட் கியர், தேர்ட் கியர் ரெண்டுலேயும் தான் ஏறுது வண்டி. ஐயோ, இன்றைக்கி பொன்முடி ஃபெயிலூர் நான் நினைக்கேங்க. ரைடு ஓகே, அஸ் எ ரைடராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கிளைமேட் ரீதியாட்டு அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த மாதிரி வெயில் அடித்தது கிடையாதுங்க நாங்கள் இப்போ வரும்போது எந்த வாட்டியும். ஹில் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. ஆனால் லைட்டாக காய ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியான பெண்டு. நான் இந்த அளவு பெண்டு எதிர்பார்க்க இல்லை, நான் அசால்ட்டாக வந்துட்டேன்.
ஆனால் பெண்டு வெறித்தனமாக இருந்தது. ஐயோ யானைச்சாணி, யானை வருமா? ஓ யானை வருமோ இங்கே? இந்த ஹேர்பின் பெண்டில் எல்லாம் பஸ்ஸில் வரும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எங்கே யாரோ பார்க்க பைத்தியக்காரன்னா மாத்தே விடு கூட விது கூட விது கூட மேகம் நறு கூட நடு கூட மேகம் மாத்தே விடு கூட விது. ரோடு செம்மையாக இருக்குது. ஏன்னா ரோடு போடும்போது என்னன்னா சைடில் ஒன்றே நிறுத்த முடியாது ஒதுக்கி. ஏன்னா ரோடோட ஹைட் அதிகமாகும். சைடில் நம்ம எக்கட்டான இடத்துல வண்டி கொண்டு இறக்கிட்டோம்னா திரும்ப எடுக்கிறது கஷ்டம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? அந்த சைடு ரைட் சைடில் ஒரு இந்து கோவில்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. காவல்லாம் ஜாம்பைக்கா. ஸோ அதில் ஒரு பாட்டிய கடையில் ஜாம்பைக்கா இருந்தது. ஸோ ஜாம்பைக்கா கிட்ட பார்ப்போமா? சேச்சி ஜாம்பைக்கா எங்கண்ணா ரேட்டு? 50. சரி ஓகே, ஜாம்பைக்கா வாங்கியாச்சு. சைடு காட்டும். லாஸ்ட்டாக ஜாம்பைக்கா வாங்கியாச்சு. இனி மேலே போயிருந்து ஹில் ஸ்டேஷனில் போயிருந்து சாப்பிடலாம். இந்த பைக்கை வச்சுட்டு ஒரு ஹேர்பின் பெண்டும் வளைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வாவ் செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். ஓ இங்கே தான் பசங்க கிரிக்கெட் விளாடுவாங்க இந்த இடத்துல நின்றுட்டு. அந்த இடம் தான் இதா? அந்த ரெட் கலர் பூ பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். 19வது ஹேர்பின் பெண்டையும் கிராஸ் பண்ணியாச்சு. ஆனால் பனின்னு ஒரு ஐட்டமே இல்லைங்க. மேலே ஹீட்டு தான் நினைக்கேன். காலமாக மழை ஏதாவது பெய்திருந்ததுன்னா கிளைமேட்டு செமையாக இருக்கா பார்த்து. ஸோ நமக்கு அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் மழை ஏதாவது பெய்தான்னு. தேயிலை தோட்டம் அன்னைக்கு இங்கே எல்லாம் எப்படி இருந்து தெரியுமாங்க? இந்த இடம் எல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ தேயிலை தோட்டத்தை பார்த்தீங்களா? மூணாறில் தேயிலை தோட்டம் பார்த்தா நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஊர் பக்கத்துலேயே தேயிலை தோட்டம் இருக்கும்போது ஸோ திடீர்னு பெரிய பெரிய பஸ் எல்லாம் வருது. அது டேன் எங்கே நிற்க வேண்டாம். ஸோ இதுவும் ஆபத்தான பகுதி. நமக்கு அடுத்த இடத்துக்கு போகலாம். பயங்கரமாக சவுண்டு கேட்கு. இது அழுதுற சவுண்டு கேட்கல. இது பூச்சி இல்லை, விட்டில் நினைக்கேன். விட்டில் சத்த போட்டுற மாதிரி சவுண்டு வருது பயங்கரமாக. பனி இருக்குன்னு நினைக்கேன். லைட்டாக இருக்குது. அது மழை மேகம்னு தெரியலையே. மழை மேகமாக பனிக்கூட்டமான தெரியல. ஆனால் கொஞ்சம் இருண்டு இருக்குது பாருங்கள் அந்த சைடு, லெஃப்ட் சைடு. எனக்கு ஓவர லெஃப்ட் சைடு பார்க்கவும் முடியாது. கொண்டு கீழே போட்டுட்டேன்னா அவ்வளோதான். ஸோ ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். இங்கே போகிற வழியில் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு இது வருது அதை பார்க்கும்போது. அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஒரு இதுன்னா ஒரு கேரளத்தன்மை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பழைய பொன்முடி இல்லை, பொன்முடி ஹைடெக். நாங்கள் 2010-11 வரும்போது ஃபஸ்ட்டாக நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணி இங்கே பொன்முடி வரும்போது இங்கெல்லாம் ஒரு கடை இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்ன பாட்டிங்க என்ன பண்ணுவானா, கொஞ்சம் பேரைக்க, கொஞ்சோண்டு ஜாம்பைக்கன்னா வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் அதை மட்டும் வாங்கிட்டு மேலே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கீழே வருவோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. எந்த ஒரு சேஃப்டி ரைடிங் கியர்ஸோ எந்த ஒரு சேஃப்டியும் இருக்காது. சும்மா ஹெல்மெட் மட்டும் எடுத்து வச்சுருப்போம். எதுக்குன்னா போலீஸ் பிடிக்காமல் இருக்கிறது. ஏன்னா ஹெல்மெட் பிடிச்ச அந்த டைம் 100 ரூபா ஃபைனு கேரளாவில். தமிழ்நாட்டில் பிடிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்போ அதுக்கப்புறம் தான் 2015 மேலே தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஹெல்மெட் ஸ்ட்ரிக்ட் ஆனது. அது வரலாம் ஹெல்மெட்லாம் தேவை கிடையாது யாருக்குமே. ஸோ இந்த பாட்டிங்க வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தேயிலை எல்லாம் இங்கே அங்கங்கே வழியில் வச்சுட்டு இருப்பாங்க. போகும்போது முடிஞ்சால் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனோம். பாட்டி நிற்கியதில்ல. லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பனி பெய்துட்டு இருந்தது. ஆனால் இந்த அளவு இப்போ பனியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு குளிர சென்சேஷன். அப்பர் சானிட்டோரியம் கெஸ்ட் ஹவுஸ். டிக்கெட் இருக்கா? இருக்கு. அதான் டேங்க் பேங்கில் வச்சேன். வேறு எங்கே வச்சாலும் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு.
ഇതെന്താണ്? ഓ, 3D ഷോയാ? മേലിലുള്ളതാ? ആ, ശരി ശരി. 50 രൂപ അല്ലേ ഒരാൾക്ക്? ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் காமிச்சோம். அப்போ கூட ஒரு ஸ்லிப் தந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது இது மேலே 3D ஷோ நடக்குதான். ஸோ 15 ரூபாயாம், சாரி 50 ரூபா ஒரு ஆளுக்கு, பர் பர்சன் 50 ரூபா. 15 நிமிடம் நடக்குமா ஷோ. சரி, ஓகே. போர் அடிக்குன்னா கடைசியிலாம் சுற்றி பார்த்துட்டு போர் அடிக்கும்போது எப்படியும் மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் கீழே வரணும். மழை பெய்ததுக்கப்புறம் தான் நான் கீழே வருவேன். நான் ஸ்னோ பார்த்ததுக்கப்புறம் தான், பனி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கீழே வருவேன். அது வரைக்கும் மேலே வெயிட் பண்ணணும். அப்போது கண்டிப்பாக நமக்கு இந்த 3D ஷோ வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பிளாக் கலர் வைசர் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் இருண்டு தெரியுதான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் குளிர் இருக்குது லைட்டாக. நேரம் கீழே அடித்த வெயிலுக்கு மேலே வெயில் இல்லை, மழைக்கான ஒரு தயாரெடுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பனி எல்லாம் கிடையாதுங்க. இல்லைனா இந்த இடம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பனி கூட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. லைட்டாக பனியோட சின்ன ஒரு சாரல் இருக்குது. மலை சாரல் மாதிரி பனியோட சாரல் லைட்டாக அப்படி வந்து போயிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு லைட்டாக ஒரு மழை பெஞ்சாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு மழை பெய்துட்டு நிற்கணும். ஒரு 3 நிமிஷம் மழை பெய்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பனி வேறு லெவலில் அடுத்து இறங்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும், ஜில்லாக மாறிடும், ஒன்று இறங்கிடும். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் விண்டரில் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன இருக்குல்ல இருக்கும். இந்த இடம் ரொம்பவே க்ரீனாக பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ தெரிகிறத விடைக்கும் பயங்கரமாக இருக்கும். 2 மடங்கு க்ரீன் அதிகமாக இருக்கும், க்ரீனியாக. ஹெல்மெட்டு வைசர் கழட்டி வச்சுட்டு ஓட்டினா பனி கிட்டும். அதான் எல்லாம் வந்து வைசரில் அடிச்சு போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குங்க என்னோட லாங்குவேஜ் ஏன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நான் வந்து கன்னியாகுமரியன். கன்னியாகுமரியோட லாங்குவேஜ் இப்படி தான் இருக்குது. நாங்கள் என்னுடைய ஹோம் லொக்கேஷனும் கேரளாவுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். ஸோ எங்களுடைய லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். கன்னியாகுமரி லாங்குவேஜ் எல்லாரோட லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். நாகர்கோவில் அந்த சைடு உள்ளவங்க லாங்குவேஜ் அப்புறம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஆனால் எங்கள் லாங்குவேஜ் மலையாளம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறது. கீழே பாருங்கள், பனிக்கூட்டம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பனி கிடையாது. ஸோ இதுக்கு உள்ளாடி போயிடுச்சுன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட். ரேட்டில் ரொம்ப கம்மி தான். பிரெட் ஆம்லேட் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் எல்லாம் சூடாக கிடைக்கும் பொன்முடி. ஆனால் மழை பெய்தாதான் நல்லாயிருக்கும் எல்லாமே கிளைமேட். இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. சரி, என்ன கூட்டம் இது எப்பா, இவ்வளோ பெரிய கூட்டமா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு விஷாரண போகுது. விஷாரணா நார்மலான்னு தெரியல, நான் ஓடுது. கடைசியாக வரும்போது இங்கே ஃபுல்லாகவே பனிக்கூட்டமாக இருந்து உண்மையை சொல்லணும்னா சரியா சூடுக்கு. காஷ்மீரா பொன்முடியான்னு தெரியல, அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. லாஸ்ட்டாக வரும்போது பனி கூட்டமாக இருந்த இடம் எல்லாம் இன்றைக்கி வெறிச்சோடி வெயிலாக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல வந்து சிட்டிங்கை பிடிச்சாச்சு. நேரம் அந்த பாட்டி அக்கா கிட்ட வாங்கின அந்த ஜாம்பக்கியாவை சாப்பிட போகிறோம். ஸோ இதாக இருக்குது. நடப்புமா ஜாம்பக்கியா, அதாவது வாட்டர் ஆப்பிள். எங்கள் ஊரில் இதை ஜாம்பக்கியான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ கைஸ், நாங்கள் வந்து மழைக்காக வெயிட்டிங். நல்லா இடி வெட்டிகிட்டே இருக்குது, ஆனால் மழை மட்டும் பெய்ய மாட்டேங்குது. ஸோ ஒரு லைட்டாக ஒரு மழை பெஞ்சாலே நல்லா ஒரு பனி கீழே இறங்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரமாக நிற்கிறோம். பனியை பார்க்காம இறங்கக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவோடு இருக்கேன். இறக்கிறத பார்த்தா பனி பார்க்காம தான் கீழே இறங்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இது KTDCயோட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் இங்கே என்னன்னா கஸ்டமர் சப்போர்ட்டு சுத்தமாக கிடையாது. கஸ்டமர் சப்போர்ட் சுத்தமாக கிடையாது. ஏதோ அவன் சொந்த வீட்டில் இருந்து நம்ம திங்ஸ் கேட்ட மாதிரி அவன் மூஞ்சி அப்படி பார்ப்பான். ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது. நம்ம அது ஒன்றும் எதிர்பார்த்திங்க வரக்கூடாது. இங்கே மொத்தத்தில் இந்த ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அதனால் கிடச்சிறத வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கே வந்துட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் கணக்கில் நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஸோ காய்ஸ், ஃபைனலி இட்ஸ் கம்ஸ். ஸ்னோ வர உடங்கியாச்சு. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ ஸ்பீடாக காற்று கூட அடித்து கலைஞ்சி கீழே போயிட்டே இருக்குது. ஸ்னோ கிடையாது, அந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ அங்கே ஒரு பெட் உருவாது, ஸ்னோ பெட்டு. கொஞ்சம் நல்ல ஹைட்டில் இருந்து பார்த்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கிளைமேட் டோட்டலி அப்படி தூக்கி புரட்டி போட்டுடுச்சு, வேறு லெவல் கிளைமேட்டு. ஸோ இப்போ நான் காமிச்சு தரேன் பாருங்கள் எப்படி இருக்குது பின்னாடி எல்லாம். ஸோ அந்த ஸ்னோ பெட்டுக்கு அதில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஒரு மாஸ்கியூ மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாஸ்கியூ கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். அங்கே வண்டி நிறுத்த விட மாட்டான் கீழே என்ட்ரன்ஸில். அது கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம பைக் நிறுத்தினாலே சலோ 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 ஊப்பர் சலோ